வணக்கம். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பையன் அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்குறான். அம்மா, செக்ஸ்னா என்னம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் அம்மா அப்படி படபடன்னு ஆயிட்டான். பக்கத்தில் இருந்த மாமனார் முணுமுணுன்னு நியூஸ் பேப்பரை இன்னும் சத்தமாக படிக்கிறாரு. இந்த பையன் ஓடி சமையல் அறைக்கு போய் பாட்டிகிட்ட கேட்குறான். பாட்டி, செக்ஸ்னா என்ன பாட்டி? பாட்டி கோவப்பட்டு அம்மாட்ட, ஒரு பிள்ளைய உனக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். வேலை முடிஞ்சு அப்பா வர்றாரு. இந்த பையன் ஓடி போய் அப்பா காலை நல்லா கட்டி பிடிச்சிட்டு கேட்குறான். அப்பா, நான் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டேன், ஒரு கேள்வி, யாருமே பதில் சொல்லலை, எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நீயாவது சொல்லுப்பா, செக்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்பா நல்லா கோவப்பட்டு அம்மாட்ட சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறேன், உனக்கு ஆக்கி போடுறதுக்கு என்னெல்லாம் வாங்கி தரேன், உனக்கு ஒரு பிள்ளையை பார்க்க தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா அப்படியே உடஞ்சி போயிடுறா. இப்போ அந்த அம்மாவுக்கு வீட்டிலேருந்து ஒரு கட்டளை வருது, நாளைக்கு இவனுடைய ஸ்கூலுக்கு போய் கட்டாயம் நீ கிளாஸ் மிஸ்ஸை பார்க்குற அப்படின்னு. இந்த அம்மா அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறா. அந்த டீச்சர்கிட்ட போய் பேசுகிறான். நேற்று என்ன ஆச்சுன்னா, என் பையன் வந்தான், இந்த மாதிரி எங்கள்கிட்ட கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க அழ தொடங்கிட்டாங்க. அந்த மேம் சொன்னாங்க, வெயிட், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே கண்ணா இங்கே வாடா அப்படின்னு இந்த பையனை கூப்பிடுறாங்க. இந்த பையன் வரான். நேற்று வீட்டில் போய் என்னம்மா கேட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொன்னால், செக்ஸ்னா என்னன்னு கேட்டேன் டீச்சர். அந்த டீச்சர் கேட்டாங்க, என்ன கண்ணா, ஏன் இப்படி கேட்டீங்க? அந்த பையன் சொல்கிறான், இல்லை டீச்சர், நம்ம ஸ்கூல் நோட் புக்ஸ்லாம் நான் அட்டை போட்டேன், அதுக்கு வெளியே லேபிள் ஓட்டினேன், லேபிளில் நேமு, கிளாஸு, செக்ஷன், ஸ்கூல் நேம் எல்லாம் கேட்டிருந்து, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம், ஆனால் செக்ஸ்ன்னு கேட்டிருந்தது எனக்கு தெரியலை டீச்சர், அதான் நான் வீட்டில் போய் கேட்டேன். அப்படியே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஐயோ, நம்ம பையனை புரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு. அதில் மேம் அந்த பையனுக்கு எடுத்து சொன்னாங்க, செக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைடா, நீ ஆனா பெண்ணா, ஃபீமேலா மேலான்னு கேட்டிருக்க, அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த பையனுக்கு புரிய வச்சு இப்போ இருக்க வச்சுட்டாங்க. இப்போ அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா. நான் கொஞ்சம் பையன்கிட்ட ஏன்டா ஏன் கேட்ட இப்படின்னு நான் கேட்டிருந்தேன்னா என் பையனுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போ அவன் மனசில் அது ஒரு கெட்ட ஒரு தாட் தான் வரும். அந்த நேம் கேட்டாலே இப்போ அவனுக்கு ஒரு கெட்ட தாட் தான் இருக்கும். அப்போ மேம் அந்த அம்மாட்ட சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு பேட் டச்னா என்ன, குட் டச்னா என்ன, சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, அல்லது ஒரு கேள்வி மனசில் எழுமிச்சுன்னா, அந்த பிள்ளைங்க நம்மக்கிட்ட கேட்குற மனோபக்குவத்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறாங்கன்னா எதுக்கு பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மேம் அந்த அம்மாவுக்கு புரிய வச்சாங்க. நன்றி.